விடிகால 4 மணி கூட காசிமேட்டில் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அதுவுமா தெரியாமல் விடிகால ஒரு 3:30 4 மணிக்கு காசிமேட்டுக்கு போயிட்டேன் மீன் வாங்கலான்னு. போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அந்த டைமில் தான் ஏலம் எடுப்பாங்கன்னு. நிறைய டைம் நான் பகலில் போயிருக்கேன், ஒரு 7 8 மணிக்காக போயிருக்கேன், கூட்டம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா கப்பலில் இருந்து இறக்குறாங்க பெரிய பெரிய மீனாக, ஏகப்பட்ட வெரைட்டிஸில் எல்லாமே என் ஹைட்டுக்கே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னென்னமோ பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வண்டி வண்டியாக கூட நிறைய மீன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நான் பார்க்காத மீன், என்ன பேர்னே தெரியாத மீனில் ஏகப்பட்டதை நிறைய பேர் தூக்கிட்டு இருந்தாங்க. இதுலேயுமே நிறைய டிமாண்டு, நிறைய பேர் ஏலம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எந்த பக்கம் பார்த்தாலும் சங்கரா, ஷீலா, அது இது மத்தி என்னென்னமோ மீன்லாம் இருந்துச்சு. மெயினாக நிறைய பேர் ஏலத்தில் எடுத்தது வஞ்சரம் தான். வஞ்சரம் மீன் தான் இங்கே செம்ம ஃபேமஸாக இருக்குது. கடையிலாம் ஒரு துண்டு வஞ்சரமே 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீனே 250 ரூபாய்க்கு வாங்கிடலாம் போல் வந்தால். இவ்வளோ பேர் வரத்துக்கு காரணம் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் தான். போட்டில் பிடிச்சோன்னே வலையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க. வெறும் மீன் மட்டும் இல்லாமல் எறா, நண்டு நான் கூடையாக வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் போக பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கம்மியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வால்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. கருப்பு வவ்வால், வெள்ளை வவ்வால் என்னென்னமோ இருந்துச்சு. நிறைய எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லாருமே அடித்து பேசி பார்கெயின் பண்ணி வாங்கினா தான் இங்கெல்லாம் வாங்க முடியும் போல். உங்களுக்கு மீன் வாங்க தெரியாதுன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போயிடுங்க, இல்லைனா ஏமாந்துருவீங்க. கெட்டுப்போன நண்டு, அதுக்கப்புறம் பழைய நண்டு, எறாலாம் பார்த்தீங்கன்னா கப்பலில் மீந்து போன எறான்னு சொல்லுவாங்க. ஒதுங்கின எறா அதெல்லாம் சின்னதாக இருக்கும், அதெல்லாம் உரிக்கவே முடியாது. அதெல்லாம் கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. கூட 200 100 சீப்பாக கொடுப்பாங்க. அதை நினச்சி ஏமாந்துடாதீங்க. உஷாராக பார்த்துங்க. ஏலம் எடுக்கும்போது கூட பார்த்து எடுங்க. யாரையாவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுடுங்க, இல்லை தெரியலனா வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிட்டு போங்க. ஆனால் நிறைய மீன் நீங்கள் பல்காக எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை ஹோட்டலுக்கு இல்லை வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க நிறைய வாங்கினோன்னா இது ஒரு பக்காவான ஸ்பாட்னே சொல்லுவேன். விடிய பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் 7 மணி பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் மீனெல்லாம் ஏலம் எடுப்பாங்க. ஏலம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்தாங்கன்னா அது அவங்களோட சார்ஜ் போல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், தூக்கவே முடியல அவங்களால. அதெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் எடை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் செம்மையாக இருக்கும் காசிமேட்டு வைப்பு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே நான் போயிட்டு இங்கே நின்றுடுவேன். ஏகப்பட்ட நேரம் போனேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதுக்குள்ளவே சுற்றிட்டு இருப்பேன். ஒரு வழியாக போயிட்டு நானுமே மீன் கொஞ்சம் வாங்கிட்டு அதை கட் பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் உள்ளே விட மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு அதுக்கு தனியாக போனால் அங்கே ஒரு க்யூ, ஏகப்பட்ட க்யூ நிற்கும். அங்கே காலையில் 7 8 மணி வரைக்கும் தான் இந்த இடத்துல இருக்கும். இதை தாண்டி போனீங்கன்னா உள்ளே பிரிட்ஜு தாண்டி உள்ளே போகணும். அங்கே மார்க்கெட் மாதிரி இருக்கும், அங்கே தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்லாம் அடித்து பேச முடியாது, அங்கே நிறையவே தான் இருக்கும். பொழுது வெடிஞ்சாலும் ஏகப்பட்ட பேர் வண்டியில் பார்த்தீங்கன்னா மீன் அடிக்கி போட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தது ஏகப்பட்டது வஞ்சரம், டூனா, அது மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. அப்புறம் கட்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கேயுமே லைனில் தான் கட் பண்ணணும். ஸோ பார்த்து மீன் வாங்க தெரிஞ்சால் மட்டும் இங்கே வாங்க, இல்லைனா இந்த பக்கம் வராதிங்க.